வணக்கம் சார். வீட்டில் அக்னி சக்தி அமைந்துள்ள இடம் எது? அக்னி சக்தி ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு உங்களுக்கு மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ் முறைப்படி அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு என்ன மாதிரி உடல்நல குறைபாடுகள் வர வாய்ப்புண்டு? அதை பத்தி தெளிவாக கூறுங்க. அக்னி சக்தி ஆல்ரெடி அக்னி சக்தி அப்படின்னாலே எல்லாருமே தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்னி மூலம் தாங்க. இந்த அக்னி சக்தி இது பண்ணக்கூடியனா அதுல சவுத் ஈஸ்ட் வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டால் அக்னி சக்தியினுடைய அந்த எனர்ஜி ஃப்ளோ தடைகள் ஏற்பட்டால் நம்ம உடம்புல அக்னி சக்தி அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. நம்ம உடம்புல அக்னி அப்படின்னாலும் என்ன செவிமான வயது நம்மளுடைய எல்லாத்தையும் ஜீவனிக்கக்கூடிய அக்னி சக்தி எல்லாம் செயல்பாடுகள் பண்ணக்கூடிய நம்மளுடைய அந்த நம்மளுடைய அக்னி சக்தி ஒழுங்க செயல்பாடுகள் பண்ணாதான் உடம்பு ஜீவனமானதான் நம்மளுடைய மூளை நல்ல வேலை. இந்த உடம்பு ஜீவனம் இது கம்மியாச்சுன்னா மூளை வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். இது பேசிக்கா உள்ள. அப்போ இந்த வயது சம்பந்தமான உபாதைகள் நிறைய பாத்தீங்கன்னா அக்னி சக்தி அழைப்பு. அது அடுத்தால பாத்தீங்கன்னா இது எந்த சக்கரவாசம் அதிகமா பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஆக்சுவலா எபிசோடுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறதுனால சொல்லுவேன். இது எந்த சக்கரவாச பாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முக்கியமா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மணிப்பூக பாருங்க. மணிப்பூக சக்கரவாசம் அக்னி மணிப்பூக சக்கரவாசம் பாருங்க. இதனுடைய தாக்கங்கள் ஏன்னா இதான் அதாவது நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய ஜீவன சக்தி. அப்போ இதெல்லாம் நாங்க எங்களுடைய வாஸ்து சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் மூலமா மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ் வாஸ்து எப்படி சப்ஜெக்ட் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் எங்களுடைய ரிசர்ச் வகையினதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த எங்களுடைய ஆராய்ச்சிப்படி இந்த அக்னி மூளை பாதிப்படைந்தால் அது பெண்களுக்கு உண்டான பகுதி. நாங்க ஆல்ரெடி சொல்லிடுவோம் எல்லாமே அக்னி மொழியும் வாயு மொழியும் பெண்களுக்கு உண்டான பகுதி. இந்த பெண்களை அக்னி முறையில பாதிப்பு ஏற்படும் போது டென்ஷன் அதிகமாகும். சாதாரணமாக டென்ஷன் அதிகமாகும். பொதுவாகவே எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுனாலுமே டென்ஷன் அதிகமாக தான் செய்யும். இதனால என்ன ஆகும், பாடி ஹீட் ஆகும். ஹீட் சம்பந்தமான என்னென்ன டிசீஸ் இருக்கோ, பிபி பெண்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா டிப்ரெஷன் ஆகுதுன்னா மெயின் காரணம் இந்த சவுத் ஈஸ்ட் பாதிப்பு. ஈஸியா எமோஷன் ஆகக்கூடிய அதனால அந்த இடம் அதுலயும் சவுத் ஈஸ்ட்ல திரும்பவும் சொல்லுவாங்க. சவுத் ஈஸ்ட்ல இன்னும் அதே மைனூட்டா ரிசர்ச் பண்ணோம்னா சவுத் ஈஸ்ட்ல சவுத் சைடு பெண்களுக்கு பாதிப்பு வரும், ஈஸ்ட் சைடு கொஞ்சம் ஆண்களுக்கு பாதிப்பு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய கடல் இல்ல, நம்ம கொஞ்சமா தான் பேசிட்டு இருக்கோம். எப்படி ஜாதகம் ஒரு பெரிய கடல் அப்படிங்கிற மாதிரிதான் வாசம் ஒரு கடல். அது தெரியாம சொல்றேன், சின்னதா இதை மட்டும் இதுதான் வாசம் அப்படி நிறைய இருக்குது, சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. அப்போ இந்த அக்னியில பாதிப்பு ஏற்படும் போது அந்த ரசிக்கக்கூடிய பெண்களுக்கு உணவு பாதிப்பு ஏற்படுது. அக்னியினால என்னன்னா பதிவு சம்பந்தம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கு இப்ப முக்கியமான காரணம். நான் சொல்ல அக்னியில பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா 90% சிசேரியனா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதனால பெண்களுக்கு உண்டான பகுதி மட்டும் இல்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜிகள் என்ன அக்னியினுடைய எனர்ஜி வழியே சார்ந்தது. இவங்க அறியாமலே எமோஷன் ஆவாங்க. வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பீஸ் ஆகிட்டு இருக்காது. டென்ஷன் அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது என்ன ஜீவன சக்திகள் கம்மியாயிடும். அப்ப ஜீவன மண்டலங்கள்ல உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கோ அது எல்லாமே அதுதான். இது டிபெண்ட் அப்பான் ஆக சொல்லுவோம். அதே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஜாதக அமைப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தாக்கம் கம்மியா தெரியும். 30% மட்டும் உண்டு. கண்டிப்பா 30% ஜாதக வாசத்தை தாக்கங்கள் உண்டு. ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த தாக்கங்கள் கம்மியா தெரியும். கண்டிப்பா இதனுடைய தாக்கங்கள் 30% உண்டு. இந்த எனர்ஜிகளை நம்ம சரி பண்ணலாம். இதனால ஏற்படும் பாதிப்புகள் கண்டிப்பாக என் குருநாதத்துல நம்ம விடுபட முடியும். இந்த எனர்ஜிகள் முக்கியமா
கிளினிக் வைஸ் ஏற்படக்கூடியது ஒரு மெடிக்கல் வாஸ்து சயின்ஸை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீ நிறைய பேர்கள் வந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்துட்டு இந்த உங்களுக்கு மத்ததெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து வீட்டுக்கு வந்தா என்னாலே டென்ஷன் ஆகிடும். லேடிஸ் இருக்காம போய் அவங்களுக்கு எமோஷன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வீட்டுல வந்து அக்னிமுறை மெயினா நீங்க பாருங்க. இந்த அக்னிமுறை சரியில்லைனாலே அவங்களுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கு. தேவையில்லாம வந்து இந்த அக்னினால வந்து பாதிப்புல வந்து அதை வச்சுக்கிட்டு நிறைய இருக்கு. மற்றபடி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்னா இதற்காக முழுமையாக தேவையை வாய்ப்பு இருக்காங்க. இதை நிச்சயமா நம்ம வந்து இடிச்சு மாத்திரம் அவசியம் இல்லை. நம்மளுடைய வாஸ்து சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் மூலமா அதை இடிக்காம சில நெட்வொர்க்ஸ் எனர்ஜைஸ் பண்ணி அது மூலமா படக்கூடிய அந்த எனர்ஜியில் பார்க்கணும். இதனால மீண்டும் அடுத்த ஒரு விஷயத்துல வந்து சந்திப்போம். அறிவோம்